மென் இன் பிளாக் படம் பார்த்துருக்கீங்களா? வில் ஸ்மித்தும் டாமி லீ ஜோன்ஸ் இவங்க நடிச்சிருப்பாங்க. ஏலியன்ஸ் பூமிக்கு வந்திருப்பாங்க. அமெரிக்க அரசாங்கம் இவங்கள ஒளிச்சு வச்சுருப்பாங்க. மனுஷங்களுக்கு தெரியாமலே இவங்க நம் மத்தியில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க யாருன்னு யாருக்கும் தெரியாது. இப்போ என்ன பண்ணலாம்? இந்த மாதிரி ஒருவேளை இந்த பொதுமக்கள் அரசாங்கம் இப்படி நம்மக்கிட்ட இருந்து ஒரு பொய் சொல்கிறாங்க அப்படின்ற உண்மையை மக்கள் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு சொல்யூஷன். மக்களுடைய மைண்டை எரேஸ் பண்ணுற அந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை யார் பார்த்தாங்களோ, இப்போ ஒரு ஏலியன்ஸை மக்கள் பார்த்துட்டாங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சியை அந்த மக்களுடைய மனசிலிருந்து பெர்மனண்ட்டாக அழிச்சிருவாங்க. இது எப்படி இவங்க பண்ணுவாங்கன்னா, நியூரலைசர் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு டிவைஸ் மாதிரி இருக்கும். நீங்கள் இதை பார்த்துருப்பீங்க. அந்த டிவைஸை உங்கள் முன்னால் வச்சு எரேஸ் பண்ணாங்கன்னா அந்த காட்சி உங்கள் மனதை விட்டு பெர்மனண்ட்டாக அழிஞ்சு போயிடும். அந்த படத்தினுடைய ஆரம்ப காட்சிகளில் பார்டர் பேட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு குரூப் ஆஃப் போலீஸ்மென். இவங்க ஏலியன்ஸை பார்த்துருவாங்க. இவர் என்ன பண்ணுவார், அந்த அந்த டிவைஸ் வச்சு அழிச்சிருவார். அழிச்சிட்டு டாமி லீ ஜோன்ஸ் ஒரு வார்த்தை சொல்லுவார், டேம் வாட் அ கல்லிபிள் பிரீட். என்ன ஒரு ஏமாளித்தனமான கூட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை ஒன்று சொல்லுவார். This is called a neuralizer. It's a gift from some friends from out of town. Damn, what a gullible breed. இன்னைக்கு தமிழ்நாட்டில் தமிழ் மக்களை நம்ம எல்லாரையுமே ஒரு முட்டாள் கூட்டம், ஒரு ஏமாளி கூட்டம் அப்படின்னு இங்கே இருக்கும் அரசியல்வாதிகள் நினச்சிட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகள் ப்ளஸ் மீடியா எல்லாமே. ஏன்னா இங்கே உள்ள மீடியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீடியாவும் அரசியல்வாதிகளை கேள்வி கேட்க வேண்டிய, அரசியல்வாதிகளை அக்கௌண்டபிளாக மாற்ற வேண்டிய மீடியா அரசியல்வாதிகளை விட மோசமாக, அரசியல் கட்சிகளை விட மோசமாக இவங்க ஜால்ரா போட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட ஐடியாலஜிக்கு ஏற்ற மாதிரி இவங்க இன்றைக்கி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. கோவை குண்டுவெடிப்பு அப்படின்ற ஒரு சம்பவம் 98 நடந்த மிக மோசமான ஒரு சம்பவம். 58 பேர், 58 பொதுமக்கள் இவங்களுடைய அரசியலுக்கும் இவங்களுடைய வன்முறைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாமல் இவங்க வாழ்க்கையை இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இவர்களை கொன்று குவித்தார்கள் அல் உம்மா அப்படின்ற ஒரு தீவிரவாத அமைப்பு. இவங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஊரில் இங்கிருக்கும் அரசியல் கட்சிகள் ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்காங்க. முக்கியமாக திமுக, விசிக, அதுக்கப்புறம் இங்கு உள்ள பல இஸ்லாமிய அமைப்புகள். குண்டு வச்சவங்களை வெளியே விடணும்னு இவங்க பேசுகிறாங்க. ஆனால் பேசும்போது இவங்க பயன்படுத்துகிற அந்த வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிக்கணும். இஸ்லாமிய சிறைவாசிகள், இந்த 2 வார்த்தை இருக்கும். இஸ்லாமிய சிறைவாசிகள், ஏதோ இஸ்லாமியர்கள் அப்படின்ற ஒரு காரணத்தினால இவங்க சிறைக்கு போன மாதிரியும், இல்லைனா வேற ஏதோ இவங்க செய்யாத குற்றத்துக்காக உள்ள இவங்க அடைக்கப்பட்டு இவங்க வாழ்க்கையை இழந்து கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு அப்படியே ஒடிஞ்சு போய் வாழ்கிற மாதிரி இவங்க ஒரு போர்ட்ரேல இங்கே கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இவங்க இஸ்லாமிய சிறைவாசிகள் அப்படின்னா இவங்களால் கொல்லப்பட்டவங்கலாம் யார்? இந்த பாம் பிளாஸ்ட் பற்றி இங்கே உள்ள அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் ரொம்ப ஆக்டிவாக நம்மளுடைய ஞாபகங்களை எரேஸ் பண்ண இவங்க ட்ரை பண்ணுறாங்க. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னால் நம்மளுடைய சமூக நீதி அமைச்சராக பதவியேற்றிருக்கிற வன்னியரசு என்ன கேட்டிங்கன்னா, இங்கே உள்ள இஸ்லாமிய அமைப்புகளை விட திமுகவை விட ரொம்ப ஆபத்தான ஒரு கட்சி யாருன்னா விசிகே. ஏன்னா இவங்களுடைய அரசியல் ரொம்ப ஒரு ஆபத்தான, எப்படி யூஎஸில் பிளாக் லைவ்ஸ் மேட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு குரூப்பு முழுக்க ஒரு ஹேட் குரூப் மாதிரி இன்றைக்கி அங்கேருந்து ஒர்க் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு ஈக்குவலண்ட்டான தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பார்ட்டி யாருன்னா விசிகே. இவர் என்ன பண்ணுறாரு, பதவி ஏற்று அடுத்த 2வது நாள் இவருடைய ப்ரைம் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, நீங்கள் இவங்களை விடுதலை பண்ணுங்கள். யாரை? இஸ்லாமிய சிறை கைதிகளை. அது கைதி கூட இல்லை, சிறைவாசிகள். இவங்க அப்படியே ஒரு போராட்டத்தில் ஈடுபட்டு மக்களுக்காக தியாகம் செஞ்சு உள்ளே போனாங்க இல்லையா, அதான் சிறைவாசிகள். இவங்க அங்கே வாழ்ந்துட்டு இருக்காங்க பாருங்கள். ரொம்ப கஷ்டம் இல்லை? இவர் இப்படி போயிட்டு ஒரு கோரிக்கை வச்சுட்டு வராரு. இதையும் தாண்டி ஒருபடி மேலே போய் கவர் ஸ்டோரி அப்படின்ற ஒரு தமிழ் யூடியூப் சேனலில் இவங்க 2 பேரை நேர்காணல் எடுக்கிறாங்க. ஒன்று யாருன்னா எஸ்ஏ பாஷா, இந்த அல் உம்மா பயங்கரவாத இயக்கத்தினுடைய இந்த தாக்குதலை நடத்தின அந்த அமைப்பினுடைய தலைவராக இருந்த எஸ்ஏ பாஷாவினுடைய மகள். இவங்களும் இன்னொரு லேடியும் இங்கேருந்து பேசுகிறாங்க இந்த சேனலில். இவங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம், எங்களுடைய கணவர்கள் எங்களுடைய மகன்கள்லாம் இது உள்ளே இருக்காங்க, இவங்களை நீங்கள் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லி இவங்க கேட்குறாங்க. அது ஃபைன். ஆனால் ஒரு தாயாக இவங்க கேட்பாங்க, அதை கூட என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் ஆப்போசிட்டில் உட்காந்து ஒருத்தர் கேள்வி கேட்குறாருல, சரி சொல்லுங்கள், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க?
உங்களுடைய மனசு எப்படி கஷ்டப்படுது? இதன் மூலமாக நீங்கள் இழந்ததெல்லாம் என்ன? உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு சோகம் இருக்கு? நீங்க எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர்கிட்ட கேள்வி கேட்டு இவங்க அழுதுகிட்டு இருக்காங்க. யாரு கேள்வி கேட்கிறவரை இங்க இருந்து அப்படியே உங்க பிள்ளைகள்லாம் பாவம் இல்ல, அவங்க ஸ்கூலுக்கு போறப்போ அவங்க எவ்வளவு கஷ்டப்படுவாங்கல்ல. அதுக்கு இந்த அம்மா சொல்றாங்க, ஆமாங்க என் பையன் இவன் ஸ்கூலுக்கு போனான், அங்க இவருடைய அப்பா ஜெயிலில் இருக்காரு அப்படின்றத கேள்விப்பட்டு யாருமே எங்கள் பசங்க கூட பேச மாட்றாங்க, எனக்கு மனசு அப்படியே நெஞ்சு வெடிக்குது அப்படின்னு சொல்லி இந்த அம்மா சொல்கிறாங்க. உடனே இவர் ஆமாம்ல, ஆமாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க, உங்கள் கஷ்டங்களை இன்னும் நல்லா விரிவாக சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவர் இங்கேருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காரு. இவங்க யாருன்னா குண்டு வச்சவன், குண்டு வச்சுட்டு பொதுமக்களை கொலை பண்ணிட்டு இவன் உள்ளே போயிருக்கான். நீ நீ யாரை கேள்வி கேட்கணும்னா இந்த இறந்தாங்கல்ல 58 அப்பாவிகள் இருப்பாங்கல்ல, இவங்களுடைய குடும்பத்தை என்னைக்காவது கூட்டு வந்து இந்த அரசியல் கட்சிகளோ இந்த மீடியாவோ கேட்டிருப்பானா? விக்டிம் யாரு? இவங்க தான் பேசுவாங்க, நம்ம பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கம் நிற்கணும். அதெல்லாம் பொய். இவனுங்களுக்கு ஓட்டு முக்கியம், ஓட்டு எங்கே இருக்குமோ அங்கே போய் நில்லு அப்படின்றதான் உண்மையான ஸ்டாண்டு. ஆனால் வெளியே எப்படி இவங்க பேசுவாங்கன்னா, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் நிற்கிறோம். என்னைக்காவது ஒரே ஒரு நாள் ஏதாவது ஒரு மீடியா இங்கேருந்து யாராவது இவங்களை கூட்டு வந்து இந்த ஏழை மக்களை கூட்டு வந்து கை ஒடிஞ்சு போனவன், கால் ஒடிஞ்சு போனவன், சரி செத்து போயிட்டாங்க 58 பேர், ஆனால் உயிர் வாழ்கிறவங்க இருப்பாங்கல்ல, கால் முடமாயி நிறைய பேர் பல முறை சர்ஜரி பண்ணுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு தோலெல்லாம் சுருங்கி கண்ணிலெல்லாம் இதெல்லாம் அடித்து கண்ணு தெரியாமல் போய் குருடா போய் இன்றைக்கி இவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்த மக்களை என்னைக்காவது கூட்டு வந்து இவங்களுடைய கஷ்டங்களை, இவங்களுடைய அநியாயமாக இவங்க செஞ்ச ஒரே குற்றம் அந்த குண்டு வெடிக்கிறப்போ அங்கே இருந்தாங்க. இந்த மக்களுக்கும் இவங்களுடைய அரசியலுக்கும் இவங்களுடைய பிரச்சனைக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை. இந்த மக்கள் செத்துருக்காங்க, இந்த மக்கள் இன்றைக்கும் வழியோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி கேட்காம குண்டு வச்சவனை போயிட்டு சொல்லுங்க, உங்களுக்கு மனசு எவ்வளோ வலிக்குதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லி மீடியாக்காரன் இங்கேருந்து கேட்டுட்டு இருக்கான். அப்போ இந்த மீடியா, அரசியல் கட்சிகள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் ஒரு நியூரலைசர் இருக்குது. நம்மளை இவங்க மறக்கடிச்சிட்டு இருக்காங்க. கொலை செஞ்சவனை, குண்டு வச்சவனை நியாயவான்களாக காட்டக்கூடிய ஒரு மோசமான காலத்தில் நம்ம இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ 1997 நவம்பர் டிசம்பர் அந்த 2 மாதங்களில் கோயம்புத்தூரில் ஒரு சின்ன ஒரு கலவரம். ஒரு போலீஸ்காரர், ஒரு ஹிந்து போலீஸ்காரரை அங்கே உள்ள முஸ்லீம் இளைஞர்கள் கொன்னுடுறாங்க. இது 2 பேருக்கும் நடந்த ஒரு சண்டை. இந்த சண்டை இது 2 மதங்களுக்கு இடையான சண்டையாக இங்கே உருவாகுது. இங்கே உள்ள ஹிந்துத்துவ அமைப்புகளும் இஸ்லாமிய அமைப்புகளும் மோதிக்கிறாங்க. போலீஸ்காரர் கொல்லப்பட்டதுனால போலீஸ் என்ன பண்ணுறாங்க, இஸ்லாமியர்கள் மேலே கடுமையான அட்டாக்ஸ் பண்ணுறாங்க. இதில் போலீஸ் மேலே தவறு இருக்குது அப்படின்றத இந்த விசாரணை ஆணையமே ஒத்துக்கிறாங்க. போலீஸ் இந்த விஷயத்தை பெட்டராக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை மதக்கலவரமாக மாறி அங்கே ஒரு 18 இஸ்லாமிய மக்கள் இங்கே கொல்லப்படுறாங்க. விச் இஸ் வெரி ராங் அண்ட் வெரி அன்ஃபார்ச்சுனேட். இது நடந்திருக்கக்கூடாது. ஓகே, ஆனால் இதுக்கு நம்ம அடுத்த ஆண்டு சம்பவம் நடந்து அடுத்த 3வது மாதம் February 14, 1998 இவங்க குண்டு வச்சாங்கல்ல, நம்ம இதை நியாயப்படுத்த முடியாது. இந்த ட்ரையல் நடந்துச்சு இல்லையா, இந்த ட்ரையல் கோர்ட் 2007 ஒரு மொத்தம் கன்விக்ட் ஆனவங்க, மொத்தம் அக்யூஸ் ஆனவங்க 166 பேர். இதில் நிறைய பேரை இவங்க கன்விக்ட் பண்ணுறாங்க. இந்த தீர்ப்புக்கு எதிராக இவங்க மேல்முறையீடு போகிறாங்க. மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 18 பேருக்கான ஆயுள் தண்டனையை இவங்க உறுதி பண்ணுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். இதே சென்னை உயர்நீதிமன்றம் தான் 22 பேரை இவங்க விடுதலை பண்ணுறாங்க, எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்போது மொத்த இஸ்லாமிய மக்களையும் அரசாங்கமும் சட்டமும் சேர்ந்து இவங்களை பனிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா இது பொய். ரொம்ப சீரியஸான குற்றங்கள் செஞ்சவங்க, நேரடியாக போய் குண்டு வச்சவன், நேரடியாக போயிட்டு மக்களை கொலை பண்ணணும் அப்படின்ற இன்டென்ஷனோட ஒர்க் பண்ணவனை இவங்க ரிலீஸ் பண்ணல. ஆனால் அக்யூஸ் பண்ணப்பட்டவங்களில் நிறையா பேரை இவங்க ரிலீஸ் பண்ணியாச்சு. இவங்க நேராக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 2009 ஃபைல் பண்ணப்பட்ட இந்த பெட்டிஷன் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்கு. இப்போது 2023 இவங்க என்ன பண்ணாங்க, இன்னொரு மனு ஒன்று போட்டாங்க. அது எதுக்குன்னா, நாங்கள் இப்போது அப்பீல் போட்டிருக்கோம், அப்பீலுக்கு இன்னும் எங்களுக்கு பதில் வரல. இந்த மீன் டைம் எங்களுக்கு வயசாயிருச்சு, எங்களுக்கு நோய் வந்துருச்சு, அதனால் எங்களுக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டில். இதுக்கு சுப்ரீம் கோர்ட் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? ஆல் ஆஃப் us are unanimous that the bail cannot be granted. நாங்கள் நீதிபதிகள் எல்லாரும் சேர்ந்து சொல்கிறோம், உனக்கு பெயில் கொடுக்க முடியாது. ஏன்னா you may be inside for 25 years but 58 people lost their lives in this incident. That is good enough a reason for you to remain inside. அந்த ஒன்னே போதும். நீ உள்ள இருக்கிறேன்னு சொல்லி நீ கவலைப்படுறியே, இத்தனை பேரை கொலை பண்ணல அவங்க குடும்பத்தில். இவங்க தன்னுடைய கணவனை, பிள்ளைகளை, மனைவியை இழந்து இவங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களை பற்றி எவனும் பேசலை. நீ இங்கேருந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி நல்லா
திட்டி விட்டாங்க. 2021 திமுக அரசு அமைந்த உடனே இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு வந்து வச்சு ஒரு கமிட்டி ஒன்று அமைச்சு, இங்கே வயசானவங்க உடம்பு முடியாமல் உள்ளே இருப்பாங்கல்ல, ஆனால் இவங்கெல்லாம் யாருன்னா குண்டு வச்சவங்க, அதை மறந்துடாதீங்க. இந்த குண்டு வச்சவங்க இன்னைக்கு வயசாயிருச்சு, இவங்களை விடுதலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒன்று இவங்க ரெடி பண்ணி, இவர் ரவி இருந்தார் ஆளுநராக, இவருக்கு அமுச்சு விட்டாங்க. இவர் முடியாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இந்த பிரச்சனை அப்படியே போயிட்டு இருக்கு. அப்போ என்ன விஷயம்னா, திமுக, விசிக இந்த கட்சிகள்லாம் சேர்ந்து இவங்களை வெளியே விடுறதுக்கான வேலையை ரொம்ப ஆக்டிவாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த திமுகவினுடைய கதை ஒன்று இருக்குது. 2008 ஒரு செய்தி ஒன்று வந்துச்சு. என்னென்னா, இப்போது 98 இந்த மாதிரி இவங்க குண்டு வச்சாங்க, அல்லுமா அண்ட் சிமி, இந்த 2 அமைப்புகளையும் அரசு இவங்களை பேன் பண்ணுறாங்க. இந்த அமைப்பை இவங்க வந்து உடைக்கிறாங்க. ஓகே, ஆனால் இந்த அமைப்பை விட்டு வெளியே வந்தவன் இருப்பான் தெரியுமா, இவனுங்க எல்லாமே ஆக்டிவாக இருக்காங்க. இவனுங்க எவனுமே ஒழுங்காக திருந்திலாம் வாழலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, 2008 ஒரு செய்தி ஒன்று வருது டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில். என்னென்னா, ஒரு செருப்பு கடையில் வேலை பார்க்குற ஒருத்தர் அப்துல் கஃபூர் அப்படின்ற ஒரு நபர், இவரை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் விசாரித்தா, இங்கே ஒரு பிளாட் ஒன்று இவங்க பண்ணுறாங்க, ஒரு சதி ஒன்று பண்ணுறாங்க. என்னென்னா, ஜெயிலுக்குள்ளே அலி அப்துல்லா அப்படின்ற ஒருத்தர் இருக்கான். இவன் யாருன்னா, இந்த கோயம்புத்தூர் குண்டு வெடிப்பில் சம்மந்தப்பட்ட ஒரு தீவிரவாதி, ஒரு பயங்கரவாதி. இவனுக்கு ஜெயிலுக்குள்ளே ஃபோன் கிடச்சிருக்கு. ஓகே, ஜெயிலுக்குள்ளே எப்படி ஃபோன் போச்சு, அதுக்கு பொறுப்பு அரசாங்கமும் இங்கே உள்ளே இருக்கிற இந்த ஜெயில் சிஸ்டமும். இவனுக்கு ஃபோன் கிடச்சி இவன் என்ன பண்ணுறான், ஜெயிலுக்குள்ளேருந்து இவன் ஒரு சதி ஒன்று பண்ணுறான். என்னென்னா, அண்ணா அறிவாலயம், நம்ம அண்ணா மேம்பாலம் இருக்கு இல்லையா, அண்ணா மேம்பாலம், அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் உள்ள கலெக்டர் ஆஃபீஸ், இந்த மூணு ஸ்ட்ரக்சரையும் நம்ம உடைக்கணும், பாம்பு வச்சு குண்டு வச்சு உடைக்கணும்னு சொல்லி இவங்க ஒரு சதி ஒன்று பண்ணுறாங்க. இந்த சதியை அப்துல் கஃபூர் இவனை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா இவ்வளோ விஷயம் வெளியே வருது. இவங்க யாரை குண்டு வைக்க ட்ரை பண்ணாங்கன்னா, அண்ணா அறிவாலயத்தை, திமுகவினுடைய தலைமை அலுவலகத்தை. இந்த திமுக காரன் தான் இவனை விடுதலை பண்ணுறதுக்கு இவ்வளோ முட்டிக்கிட்டு இருக்கான். இது ஒரு விந்தையான விஷயம் இல்லையா? பாம் உருவாக்குறதுக்கான அந்த டைமர், வெடிப்பொருட்கள், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போலீஸ் ரெக்கவர் பண்ணாங்க இவங்கிட்ட இருந்து. இவ்வளவும் நடந்திருக்கு. இவன் என்ன பண்ணுறான், திருந்தாமல் இவனை விடுதலை பண்ணுறதுக்கு இவன் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான் திமுக காரன். அப்போ திமுகவினுடைய மொத்த அரசியலும் எப்படின்னா, நீ என்ன வேணால் செஞ்சுட்டு போ, நீ என்னுடைய ஆஃபீஸ்க்கே வேணால் குண்டு போய், ஆனால் எனக்கு ஓட்டு வேணும், நீ எனக்கு ஓட்டு மட்டும் போட்டுரு, அப்போ என்னுடைய ஓட் பேங்கை மட்டும் நான் அப்படியே பாதுகாப்பாக நான் வச்சுப்பேன் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கன்னா, இவங்க எந்த அளவுக்கு ஒரு தீய சக்தி அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. 2024 ஒரு 3 பேரை இவங்க ரிலீஸ் பண்ணாங்க. 3 இஸ்லாமிய சிறைவாசிகள். ஓகே, இவங்க வெளியே வந்த உடனே இவன் சன் நியூஸ் இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்களெல்லாம் கூட்டு வச்சு, வாங்க உங்களுடைய அனுபவங்களை என்கிட்ட ஷேர் பண்ணுங்க. உடனே இந்த 3 பேர், இந்த குண்டு வச்சான் இல்லையா இவன், இந்த உலகம் எங்களுக்கு ரொம்ப புதுசாக இருக்குது, 25 இயர்ஸ் நாங்கள் உள்ளே இருந்துட்டு வந்துட்டோம், இப்போ இந்த உலகம் எங்களுக்கு புதுசாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ கவிதை பாடிட்டு இருக்கான் இவன் யாருன்னா குண்டு வச்சவன். இப்போ இந்த அம்மா இருக்காங்கல்ல, எஸ்ஏ பாஷாவினுடைய மகள், ஒரு முக்கியமான பாயிண்ட் இவங்க எடுத்து வைக்கிறாங்க. என்னன்னா, சட்டம் எல்லாருக்கும் பொதுவாக இல்லை. இப்போது வேறு பல குற்றங்களில் ஈடுபட்டிருப்பாங்க. நம்ம ஊரில் தர்மபுரியில் பஸ்ஸை தீ வச்சு கொளுத்துனாங்க இல்லையா அதிமுக காரங்க. அப்போ ஒரு 3 காலேஜ் பொண்ணுங்க அங்கே உள்ள தீ வச்சு கொளுத்தப்பட்டாங்க. இந்த குற்றத்தை செஞ்சவங்களை நீதிமன்றம் விடுதலை பண்ணிட்டாங்க. இந்த பாயிண்ட்டை இவங்க இந்த நேர்காணலில் எடுத்து வைக்கிறாங்க. இதை நான் 100% நான் ஏற்றுக்கிறேன். சட்டம் எல்லாருக்கும் இங்கே பொதுவாக இல்லை. யார் பணக்காரன், யார் அதிகாரத்தில் பலமாக இருக்காங்க, இவங்களுக்கு சட்டம் வேறு மாதிரி தான் இங்கே ஒர்க் ஆகுது. ஆனால் இதுக்காக இவங்களுடைய குற்றத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது. குற்றம் செஞ்சவனுக்கு யாருமே இல்லை, இவன் ஒரு ஏழை, இவன் ஒரு ஒன்றுமில்லாத ஒரு ஓட்டாண்டி அப்படின்னா இவனுக்கு சட்டம் ரொம்ப அப்படியே உக்கிரமாக இருக்கும். ஆனால் ஒரு அரசியல்வாதி, ஒரு பணக்காரன், இவனுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த நிலைமையை நம்ம மாற்றணும். ஆனால் அதே நேரத்தில் இங்கே குண்டு வச்சு கொண்டா பார்த்தீங்களா, இவனை நம்ம நியாயப்படுத்த முடியாது. இவனுக்கு வக்காலத்து வாங்குவோம், இவனுக்கு நம்ம பெயர் மாற்றம் பண்ணுறோம். எப்படின்னா, இஸ்லாமிய சிறைவாசிகள், ஆனால் இவங்ககிட்ட நியூரலைசர் இருக்குது, ஸ்வைப் பண்ணிடுவாங்க, அப்படி ஸ்வைங் மறைச்சிருவாங்க. அப்போ முதல்ல இங்கே உள்ள மீடியா, அரசியல் கட்சிகள், முக்கியமாக இந்த லெஃப்ட் பாலிடிக்ஸ் பேசுகிற விசிகே, திமுக, இந்த மாதிரி கட்சிகள்லாம் கொஞ்சம் திருந்தணும். ஓட்டு வேணும் தான், எல்லாருக்கும் ஓட்டு வேணும் தான். ஆனால் ஓட்டு வேணும் அப்படின்றதுக்காக பொதுமக்களை, இங்கு கொலை செய்யப்பட்ட உண்மையான விக்டிம்ஸை இவங்க அசிங்கப்படுத்துகிறாங்க. அப்போ பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும், இதை யார் செஞ்சிருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்தவங்க செஞ்சிருந்தாலும் அவனுக்கு பெயர் பயங்கரவாதி, அவனுக்கு பெயர் குற்றவாளி. அப்போது அரசாங்கம் சிஸ்டமேட்டிக்காக இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆர்வெல் எழுதின அந்த 1984 அப்படின்ற அந்த நாவலில் ஒரு அரசு இருக்கும். அங்கே உள்ள அந்த அரசுக்கு நிறைய மினிஸ்ட்ரிஸ் உண்டு. ஒரு மினிஸ்ட்ரிக்கு பெயர் பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரூத். எப்படி உண்மையின் மினிஸ்ட்ரி,
இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுடைய வேலையே என்னன்னா வரலாற்றை மாற்றி எழுத வேண்டும். இப்போ பார்ட்டி, அந்த மக்களை ஆட்சி பண்ணுற அந்த பார்ட்டி இங்கே இருக்காங்க. இந்த பார்ட்டி கடந்த காலங்களில் செஞ்ச தவறுகள், இப்போ இன்னைக்கு இந்த பார்ட்டி ஒரு ஸ்டாண்டு ஒன்று எடுக்கிறாங்கன்னா, இந்த ஸ்டாண்டு தான் இவங்க எப்பவுமே எடுத்திருக்காங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் இவன் வேற மாதிரி செஞ்சிருப்பான். இவங்க வேலை என்னன்னா, இன்னைக்கு பார்ட்டியினுடைய ஸ்டாண்டு என்ன, இந்த ஸ்டாண்டுக்கு ஏற்ற மாதிரி பழைய வரலாறு மொத்தமாக இவங்க மாற்றி எழுதுவாங்க. இந்த பார்ட்டி இஸ் ஆல்வேஸ் ரைட், இதான் அங்கே உள்ள ஸ்லோகன். கட்சி எப்பவுமே தப்பு செய்ய மாட்டாங்க இப்படின்னு நம்ம மக்கள்கிட்ட காட்டணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வரலாற்றையே மாற்றி எழுது. டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா, பழைய டாக்குமெண்ட்ஸ், பழைய வரலாற்று ஆவணங்கள், வரலாற்று புத்தகங்கள் எல்லாமே இங்கு மாற்றி எழுதப்படும். மாற்றி எழுதுவதற்காக இங்கே ஒரு அமைப்பு, மினிஸ்ட்ரி இங்கே செயல்படுது. இந்த நாவலில் ரொம்ப அழகாக இருக்கும், நீங்கள் இதை படிக்கணும். நம்ம ஊரில் இதே மாதிரி நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் உண்மையை பேசுங்கள். வரலாறை நீங்கள் பேசணும். ஏன்னா நீங்கள் வரலாறை பேசலைன்னா உங்கள் வரலாறு உங்களுக்காக இன்னொருத்தன் இங்கேருந்து எழுதிக்கிட்டு இருக்கான், மாற்றி எழுதிக்கிட்டு இருக்கான். என்ன எழுதுறான்? இஸ்லாமிய சிறைவாசிகள், இவங்கெல்லாம் போராளிகள், நமக்காக போராடினாங்க, இவங்கெல்லாம் அப்பாவிகள்ன்ற மாதிரி இங்கே ஒரு குரூப் இங்கே எழுதிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம உண்மையை பேச மறுத்தால் நமக்கான உண்மையை வேற ஒருத்தன் எழுதுவான். அவன் உண்மையை எழுதுவான், அவனே ஃப்ராடு. ஸோ உண்மையை தேடி பாருங்கள், உண்மையை தேடி படிங்க. இதுதான் நமக்கான உண்மையான விடுதலை. ரைட்? நன்றி.